சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவக் கல்லூரியில் 3 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என கூறி முதுநிலை மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மாணவர்களோட போராட்டமானது இப்போ எந்த நிலையில் இருக்கு? தண்ணீர் வரவில்லை என்பது தவிர என்னென்ன புகார்களை அவங்க முன்வைக்கிறாங்க? ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில முதுநிலை படிக்கக்கூடிய சொல்லுங்க சார், 26,000 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 750 ரூபா, ஒரு மாசத்துக்கு 300 கேண்டிடேட் இருக்கான். 300 கேண்டிடேட் கணக்கு பண்ணுறதுங்களா? உங்களால் தண்ணி வாங்க முடியாதா? நிர்வாகத்தை செய்ய முடியாதா? சொல்லுங்க சார், உங்க வீட்டில் தண்ணியெல்லாம் நீங்க விட்டுருவீங்களா? நீங்க எப்படி சார் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம்? எப்படி சார் வந்து ரகுவரன், ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்களோட போராட்டம் இப்ப எந்த நிலையில இருக்கு? என்னென்ன மாதிரி புகார்கள் அவங்க அளிக்கிறாங்க? அதாவது கடந்த 3 நாட்களாக இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதிக்கு தண்ணீர் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் தொடர்ந்து தண்ணீர் வராததுனால மாணவர்கள் அந்த மருத்துவமனையினுடைய டவர் பிளாக் 1 வழிமறிச்சு, அதாவது இங்கதான் ஓபி செக்ஷன் எல்லாமே இருக்கு, இங்கதான் நோயாளிகள் அனைவருமே நுழையக்கூடிய வாயிலின் நடுவிலேயே மாணவர்கள் உட்கார்ந்து அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் நுழைவாயிலே இந்த மாணவர்கள் தற்போது அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. அவர்களுடன் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியினுடைய துணை முதல்வர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார். அப்படி தேவையான தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் சமாளிப்பது என்பதே மிகவும் சிரமமான ஒரு காரியம். அப்படி இருக்கையில் 3 நாள்கள் இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது நிர்வாகத்தின் தரப்பில வந்து போர் மூலமாகவும் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சென்னை குடிநீர் வாரியத்திலிருந்து ஒப்பந்தம் மூலமாகவும் தண்ணீர் பெற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தண்ணீர் முறையாக கொடுக்கப்படுகிறது. சற்று வெயில் காலமாக சற்று தண்ணீர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது விரைவாகவே தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஏற்பாடு செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாம சென்னை மெட்ரோ நிர்வாகத்துடன் இணைந்து தண்ணீர் விரைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையினுடைய துணை முதல்வர் நாராயணசாமி நம்மிடத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. ரகுவரன், மாணவர்களுக்கு தண்ணீர் இல்லை அப்படின்னா அந்த மருத்துவமனையில இருக்கிற நோயாளிகளுக்கு தண்ணீர் வசதி எப்படி இருக்கு? அதாவது மாணவர்களுடைய இது வந்து தனியா பிளாக் வந்து தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நோயாளிகளுக்கு என்று தனி பிளாக் இருக்கு. இந்த நோயாளிகளுக்கு கிட்டத்தட்ட மெட்ரோ நிர்வாகத்திடமிருந்து ஒரு நாளைக்கு 30க்கும் மேற்பட்ட லாரிகளில் தண்ணீர் எடுத்து வரப்படுகிறது. மாணவர்களுக்கும் அதிலிருந்துதான் பங்கிடப்படுகிறது. ஆனால் அதில் தான் தற்போது பிரச்சனை எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வெயில் காரணமாக ஏற்கனவே சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒப்பந்தத்தின் மூலமாக சென்னை மெட்ரோ மூலமாக வரக்கூடிய லாரிகளில் சற்று குறைவு ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஒரு முறை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனைத்து கட்டிடத்திற்கும் தண்ணீர் வரவில்லை, நோயாளிகள் சிரமப்படுகிறார்கள் என்று செய்தி வெளியானதை தொடர்ந்து ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மெட்ரோ நிர்வாகம் சற்று தண்ணீர் தாமதமாக கொடுப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 3 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்று கூறி முதுநிலை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தந்தமைக்கு நன்றி ரகுவரன்.